ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்பர் 52 ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் குஜராத் ஜெயின்ஸுக்கும் நடக்குது. எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோடைய ஹோம் கிரவுண்டான சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடக்குது. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. இந்த வென்யூ எல்லாருக்குமே தெரியும், கம்ப்ளீட்டாக பேட்டினுக்கு சப்போர்ட் பண்ணுற பிச் மாதிரி தான் இருக்கும்னு. ஆனால் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் பேட்டினுக்கு ஃபுல் சப்போர்ட் ஆகும், ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியாக மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் மேட்சை பார்த்தீங்கன்னா 159 மேட்சஸில் செகண்ட் வின் பண்ணவங்க 86 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பின் அதிகமாக சப்போர்ட் ஆகாத கண்டிஷன் வருது அப்படிங்கிற பட்சத்தில் சேசிங் ஈஸியாகிருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 150க்கு கீழேயுமே 48 மேட்சஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இதில் அந்த பவுலிங் டிஃபெண்ட் பண்ணும் போது விக்கெட் கிடைக்கிறது தான். ஆனால் மேக்ஸிமம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இப்போதைக்கு இந்த பிச்சில் நிறைய விக்கெட் எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்கோர் 170, ஹை ஸ்கோர் வந்து 287, லோ ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 82. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் 4 மேட்ச் நடந்திருக்கு. 4மே பார்த்தீங்கன்னா எபோவ் 170, 180 தான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து ஒரு 2 மேட்சஸ் சேசின் பண்ணியிருக்கிறாங்க. 2 மேட்சஸ் சேசின் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு பவுலிங் வந்து டாமினேட் பண்ற நேரத்தில் அந்த மாதிரி இருக்கு. அதே நேரத்தில் விக்கெட் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு விக்கெட் நிறைய கிடைக்குது. ஸோ ஃபாஸ்ட் பவுலர் வந்து இங்கே டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க ஸ்பின்னர்ஸை விட. லாஸ்ட் நடந்த மேட்சஸ்ல ஸ்பின்னர் 14 விக்கெட்டும் ஃபாஸ்ட் பவுலர் 31 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர் 5 விக்கெட்ஸ் தான். 4 மேட்சஸ்ல 5 விக்கெட்ஸ்னா அதுக்கு தக்கனமா பிரிக்கும் போது ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 9 விக்கெட் தான். ஆனால் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 14 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 7 விக்கெட்டும் அதிகமாக எடுத்திருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலரை நிறைய எடுத்துட்டு மேக்ஸிமம் ஒன் ஆர் 2 ஸ்பின்னர்ஸை மட்டும் எடுக்கிறதே இந்த மேட்சுக்கு போறது வரைக்கும் பெட்டரான டிசிஷன். மேக்ஸிமம் ஆர்சிபி வந்து பிளேயிங் 11 மாற்ற மாட்டாங்க, அதே இதில் தான் போவாங்க. தொடர்ந்து வின் பண்ணிட்டு வந்ததுனால மேக்ஸிமம் அந்த மாதிரியான வாய்ப்புகள் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அவங்க அதே லைனில் தான் போவாங்க. ஜிடி வந்து லாஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால அவங்க கண்டிப்பாக பவுலிங்கை ஸ்ட்ராங் பண்ணணும்ட்டு பண்ணுவாங்க. கண்டிப்பாக மேபி இவர் உள்ளே வரலாம், உமேஷ் யாதவ் வந்தாருன்னா அவரை மஸ்பிக்கா வந்து நம்ம எடுக்கலாம். அதே நேரத்தில் உமேஷ் யாதவ் அப்படி வரல அப்படின்னா ஜோஷ்வா லிட்டலை கூட கொண்டு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பிளேயர்ஸ் அவுட் ஆகிறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்கு. வில்லியம் ஜாக்ஸ், ஃபேஃப் டு பிளஸிஸ்லாம் அவர் பால்ல அவுட் ஆக ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த 2 சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா பண்ணுவாங்க. இப்போ வர 2 டீமும் மேக்ஸிமம் சேம் ஸ்ட்ரென்த்ல தான் இருக்கிறாங்க. 4 மேட்சஸ் வின் பண்ணதுல 2 மேட்சஸ் இவங்களும் 2 மேட்சஸ் இவங்களும். ஆனால் ஜிடிக்கு என்ன டிராபேக்னா அவங்களுடைய டாப் ஆர்டர் சரியில்லை. ஆர்சிபிக்கு டாப் ஆர்டர் அண்ட் மிடில் ஆர்டர் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிருச்சு. ஸோ அவங்க அதனால அந்த இதை பண்றாங்க. இப்போ ஜிடியோட டாப் ஆர்டர் இந்த மேட்ச் ஸ்ட்ராங் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி பண்ணா இவங்களோட ஸ்கோரும் நல்லா இருக்கும், டிஃபெண்ட் பண்ணவும் அவங்க ஈஸியா பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்க 2 பேர் டீமுக்கும் மேட்ச் நடந்ததுல 2 பேர் டீமும் சேசிங்ல தான் வின் பண்ணிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி 2 டீமுமே வின் பண்ணது இல்லை. ஸோ மேக்சிமம் இன்னைக்கு சேசிங் பண்ற டீமும் வின் ஆகுறதுக்கும் வாய்ப்பு அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிபி ஜிடிக்குமான மேட்ச்சில் இந்த மேட்சோடைய வென்யூலாம் ப்ராக்ரஸ் வந்து என்னென்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா இதில் பவர் பிளே ப்ராக்ரஸ் எப்படி வருது அப்படின்னா, பவர் பிளேயில் இது வரைக்கும் இப்போ நடந்த ஐபிஎல்ல வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 விக்கெட், அப்படி இல்லைன்னா விக்கெட் எதுவும் உழலை, அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 விக்கெட் இல்லைன்னா 1 விக்கெட், இந்த மாதிரி ஆனது அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கண்டிஷனில் தான் மேக்ஸிமம் அமையும். ஸோ உங்களுக்கு 2 விக்கெட் சேசிங்கில் உழலாம், இல்லை 1 விக்கெட் உழலாம், இல்லை பவர் பிளேயில் வந்து விக்கெட்டே உழாமல் அவங்க அடிப்பாங்க, இல்லை 1 விக்கெட், அந்த மாதிரி அதுக்கு தக்கனமான பிளேயர்ஸை நீங்கள் லீவ் பண்ணி அதுக்கு நீங்கள் எடுக்கலாம். இப்போ இதில் ஹை பெர்சன்டேஜ் இப்போ கேப்டன் வந்து விராட் கோலி தான். விசி வந்து பார்த்தீங்கன்னா ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் இவர். ஹை பெர்சன்டேஜ் விசி வந்து சாய் சுதர்சன் தான் இப்போ வர இருக்கிறாங்க. மேபி மாறலாம் லாஸ்ட் டயத்தில். மேட்ச் வந்து மேக்ஸிமம் பேட்டினுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இவர் இப்போ கேப்டனில் இருக்கிறாரு. இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு இப்போ இருக்கிற கண்டிஷன் படி சிவிசி பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் தான் இருக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று, ஒரு கேப்டன் வந்து பேட்டிங்லேருந்து வரலாம். அது விராட் கோலி வருவார், இல்லை சுமன் கில் வரலாம், அந்த மாதிரி வருவாங்க.
இன்னொன்று விசி பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டருக்கோ இல்லை பவுலருக்கு இந்த பிச்சில் போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் கஷ்டம். வேணா லோ பர்சன்டேஜ் பவுலர் போவாங்க, வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஆல்ரவுண்டருக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு ஒரு சிவிசியே வராமல், அதாவது பேட்ஸ்மேன்லேயே சிவிசி வராது, பேட்ஸ்மேனுக்கே சிவிசி வராமல் ஆல்ரவுண்டர்லேயே சிவிசி வரும். அப்படி இல்லைன்னா ஆல்ரவுண்டர் டு பவுலர் சிவிசி வரும். இது ரெண்டாவது கண்டிஷன். இந்த மாதிரியான விஷயங்கள் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் பவுலினுக்கு இங்கே அதிகமாக வராதுன்னா மேக்சிமம் பேட்டினுக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த பிச்சு. பவுலினுக்கே வந்தாலும் ஒரு எல்லாம் விக்கெட் ஸ்பிளிட் ஆகி தான் வரும் இல்லையா, சிவிசி அளவுக்கு வருமா அப்படிங்கிறது ஒரு சின்ன டவுட்டு தான். பொறுத்தவரை விராட் கோலி மேக்சிமம் சிவிசி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஹெட்டுகட்டாக இருக்கட்டும், வென்யூவாக இருக்கட்டும், இவங்களோட ஆவரேஜ் நல்லா இருக்கு, பிளேயர்ஸுடைய இது நல்லா இருக்கு. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கு என்னென்ன மேட்சப்ஸ் இருக்கு, பிளேயர் த்ரெட்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறோம். இப்போ நம்ம சொல்றது எல்லாமே பிளேயர்ஸ் ரெக்கார்டு, வென்யூ ரெக்கார்டை நாங்கள் எடுத்து வச்சு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா உமேஷ் யாதவ் உள்ள வராருன்னா இந்த மேட்ச் அவர் மஸ்ட் பிக்கில் இருப்பார் ஜிடிக்கு. ஸோ அவர் பாலில் இவர் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது ஒன்று. ரெண்டாவது ரஷீத் கான் பால்லையும் அவுட் ஆக ஒரு வாய்ப்பு. ரஷீத் கானுக்கு அங்கே செட் ஆகலாம், ஆனால் இந்த பிச்சு கொஞ்சம் செட் ஆகும். ஸ்லோ டெலிவரி போட்டார்னா கொஞ்சம் அது நிறைய செட் ஆகும். ஸோ இங்கே 2 பேர் பாலில் இவர் அவுட் ஆகலைன்னா பெருசாக அடிப்பார், இந்த மேட்ச் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஃபேஃப் மேபி ட்ரீம் டீம் வரலாம், ஆனால் சிவிசி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அவருக்கு த்ரெட்ஸ் இருக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் கிட்ட இருக்குது, அதே மாதிரி நூர் அகமது கிட்ட இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர் அவர்கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்ஸ் கிட்ட த்ரெட்டு உண்டு. அதே மாதிரி விராட் கோலிக்கும் உண்டு. அந்த லெஃப்ட் ஹேண்டு ஸ்லோ பவுலர்ஸ் கிட்ட நூர் அகமது, சாய் கிஷோர் அவங்க கிட்ட அந்த பவர் பிளேல அவுட் ஆக ஒரு வாய்ப்பு இருக்கு. பவர் பிளே தாண்டிட்டாருன்னா கொஞ்சம் கஷ்டம், அவுட் ஆக மாட்டாரு. அந்த நேரத்தில் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு விராட் கோலிக்கு. அதே கண்டிஷன் தான் ஃபேஃபுக்கு. ஆனால் ஃபேஃபுக்கு பார்த்தீங்கன்னா ரஷீத் கான், நூர் அகமது, சாய் கிஷோர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மோஹித் சர்மா, ஸோ உமேஷ் யாதவ் இவ்வளோ த்ரெட் இருக்கிறதுனால ஒரு ட்ரீம் டீம் வந்தாலும் சிவிசி அளவுக்கு வர்றது கஷ்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா சுமன் கில் அவருடைய ரீசன்ட் ஃபார்ம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இவங்க கூட நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இவர் சிவிசி வருவார். ஆனால் அந்த இடத்துல இவருக்கு பிளேயர்ஸ் இடையே பெரிய அளவுக்கு த்ரெட்ஸ் இல்லை. எப்படின்னா அவருக்கு பெரிய அளவுக்குன்னா யாருக்கிட்டனா அந்த ஃபெர்கசன், அதே மாதிரி அல்சாரி ஜோசப், இந்த மாதிரி அந்த பவுன்ஸ் பண்ணுறவங்க, இன்ஸ்விங் பண்ணுறவங்ககிட்ட தான் இருக்குது. ஒருவேளை ஃபெர்கசன் பாலில் இவர் அவுட் ஆகலை அப்படின்னா இவர் பெருசாக இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவார். அதுவும் இவர் சிராஜ் பால்லாம் மேக்ஸிமம் அடிச்சிருவார். அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ் இவர் ஒருவேளை இந்த பிச்சை பொறுத்தவரை செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக சிவிசி கொடுங்க. இவர் இந்த மேட்ச் ஃப்ளாப் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த ஃபெர்கசன் பாலில் அவுட் ஆகாமல் ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டாருன்னா இவர் கண்டிப்பாக அடிச்சிருவார். அதே மாதிரி யாஷ் தயால் பால்லையும் அவுட் ஆக ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ், அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா அவுட் ஆக வாய்ப்பு, செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா இவர் பண்ணிடுவார். ஸோ சிவிசிக்கான வாய்ப்பு சுமன்கிலுக்கு இருக்கு. ரஷீத் கான் இந்த மேட்ச் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்பின்னு கொஞ்சம் கம்மியாக தான் சப்போர்ட் ஆகுது. ஆனால் பிளேயர்ஸ் இடையே இப்போ நம்ம ஃபேஃப் சொல்லியிருக்கிறோம், கோலி சொல்லியிருக்கிறோம், அதே மாதிரி வில் ஜாக்ஸுக்கும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு இருக்கிறதுனால ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு ட்ரீம் டீம் வருவார். ஸோ மேக்சிமம் இப்போ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்சிபி வின் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கோலி எடுத்துக்கோங்க மஸ்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா சுமன் கில், ரஷீத் கான்ல நீங்கள் 2 பேருமே எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒருத்தரை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் 2 பேருமே நீங்கள் இந்த இதில் எடுக்கிறது சேஃபான ஆப்ஷன் தான். நீங்கள் ஜிடி வின் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 2 பேருமே எடுக்கலாம்.
சாய் சுதர்சன் வந்து ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன், நல்ல ஒரு இதுன்னு தெரியும். அவருக்கான இம்பேக்ட் பிளேயராக வருவார். இப்போ இவருக்கு என்ன மாதிரி ப்ளஸ் பாயிண்ட்னா, இவர் நல்ல ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸ்ட்ரைக்கை வேகமாக ரொட்டேட் பண்ணுவார். சப்போஸ் இப்போ இவருக்கு ஒரு ரிஸ்கான பிளேயர் இப்போ ஒரு ஆப்ஷன்னா, இந்த யாஷ் தயால், கேமரான் கிரீனு, அதுக்கப்புறம் இவங்க மாதிரி பவுலர்ஸுக்கிட்ட, அந்த ஸ்விங் பண்ணுற பவுலர்ஸ்கிட்ட கொஞ்சம் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டையும் ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணி இவர் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பார். மற்றபடி ஸ்பின்னு எல்லாமே நல்லா தான் ப்ளே பண்ணுறாரு. ஆனால் இப்போ இவர் மட்டும்தான் இந்த கேட்டகரியில் இருக்கார். இப்போ இவர் ஹை விசியில் வேற இருக்கார். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, மேக்ஸிமம் எந்த மாதிரி ஆகும்னா, இவர் ஒன்று ஃப்ளாப் ஆயிடுவார் கம்ப்ளீட்டாக. ஏன்னா அவர் வந்து இம்பேக்ட் பிளேயராக வர்றதுனால கேட்சு இது எதுவுமே கிடைக்காது. ஸோ பேட்லேருந்து ரன்னே வரலன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ளாப் ஆவார் ஒன்று. அப்படியே இவர் உள்ளே வராருன்னா ட்ரீம் டீம் அளவுக்கு வருவார். சிவிசி நீங்கள் எப்படி ட்ரை பண்ணணும்னா, இவங்க டீம் செகண்ட் பேட்டிங் பண்ணணும். செகண்ட் பேட்டிங் பண்ணால் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இங்கே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி அவர் சிவிசி அளவுக்கு வருவாரா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் வருவாரான்னா ஒரு டவுட்டு தான். ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ இந்த இதில் டேவிட் மில்லர் வந்து இந்த மேட்சில் விளையாடுறாரு அப்படின்னா மஸ்ட் பிக்காக இருப்பார். அவரை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இந்த கிரவுண்டில் கண்டிப்பாக ஒருத்தங்க பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சாய் சுதர்சனை நீங்கள் லீவ் பண்ணிவிட்டு கில்லை எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் கில்லையும் மில்லரையும் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா இந்த கிரவுண்டில் மில்லரோடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் அருமையாக இருக்குது. அதே மாதிரி சப்போஸ் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னாலும் மில்லரோடைய பொதுவான இது பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஸோ அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாலும் வாய்ப்பு இருக்குது, செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாலும் வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் இவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுப்பாரு. லோ பெர்சன்டேஜில் இருப்பார். உங்களுக்கு பாயிண்ட்ஸ் நல்லா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபெர்கசன், சிராஜ் இவங்க கிட்ட மட்டும்தான் த்ரெட் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் மேக்ஸிமம் பவர் பிளேல போடுவாங்க. இவர் பவர் பிளேல வரமாட்டாரு, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வருவார். ஸோ அதுக்குள்ளேயும் அவர் உங்களுக்கு ஒரு ட்ரீம் டீம் வர அளவுக்கு ஸ்கோர் பண்ணலாம். இல்லை அவர் வந்து நல்ல ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா இவங்க ரெண்டு பேர் பால்லையும் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓவர் கொடுத்தா கூட இவர் அடிச்சிருவாரு. அது மாதிரி ஸ்பின்னும் நல்லா விளையாண்டுருவாரு. ஸோ நம்ம இதில் வந்து நீங்கள் மஸ்ட்டாக மில்லர் எடுத்துடலாம். தினேஷ் கார்த்திகை வந்து நீங்கள் செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா கூட நீங்கள் தினேஷ் கார்த்திகை விட்டுட்டு விருத்தமன் சாகா எடுக்கலாம். ஏன்னா விருத்தமன் சாகா இந்த கிரவுண்டில் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு. அவர் டாப் ஆர்டரில் வருவார். ஆனால் தினேஷ் கார்த்திக் இப்போ ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கன்னா அவர் மேக்ஸ்வெலுக்கு அப்புறம் தான் அவரே வருவார். அப்போ பேட்டிங் வாய்ப்பு குறையும். அப்படி அவர் வராரு அப்படின்னா 16 ஓவர் 17 ஓவருக்கு அப்புறம் அவுட் ஆனால் தான் வருவார். செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு வேளை ஜிடி டாமினேட் பண்ணாங்கன்னா தான் அவர் வருவார். ஸோ நீங்கள் இவரை எப்படி எடுக்கணும்னா, ஜிடி டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மேட்ச்சில் தான் இவரை நீங்கள் மேக்ஸிமம் எடுக்கணும். இல்லைனா அந்த வாய்ப்பு வராது. வந்தாலும் ஒரு ட்ரீம் டீம் வருவார், உங்களுக்கு பெரிய அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டார். வில் ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்ஸ்மேன் தான், நல்ல ஒரு பெர்ஃபார்மர். இவருடைய வீக்னஸ், பொதுவான வீக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லெக் ஸ்பின்னர் கிட்ட அவுட் ஆவார். அதாவது எப்படி லெக் ஸ்பின்னர் கிட்ட அவுட் ஆவார்னா, அவருக்கு கொஞ்சம் ஸ்லோ டெலிவரி போட்டுவாங்க. இப்போ ரஷீத் கான் வேகமாக போடுறாரு, அவர் மட்டும் கொஞ்சம் ஸ்லோ டெலிவரி போட்டிருந்தாருன்னா அந்த மேட்ச் இவர் அவுட் ஆகிருப்பார் சில டயத்தில். ஸோ அந்த மாதிரி ஸ்லோ டெலிவரி போட்டு கொஞ்சம் விக்கெட்டு அவுட் ஆக ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பவுலர்ஸ், இப்போ லெஃப்ட் ஹேண்டர் பவுலர்ஸில் இப்போ ஒரு வேளை இப்போ ஜிடி தொடர்ந்து தோத்துட்டே இருக்கிறதுனால அவங்க பிளேயிங் மாற்றி ஜோசுவா லிட்டலை உள்ளே கொண்டு வரலாம். அவர் பவர் பிளேல போட ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் இவர் அந்த டயத்தில் வந்தார் அப்படின்னா அந்த லெஃப்ட் ஹேண்டர் பாலர்ஸில் 80% மேலே இவர் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு த்ரெட் அவருக்கு இருக்குது. அதில் அவர் இல்லை அப்படின்னா தான் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அப்படி இல்லைன்னா ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு கூட வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அவருக்கு ஓவர் கிடைக்கணும். ஓவர் வந்து போட மாட்டார். ஏன்னா மேக்ஸ்வெல் இருக்காங்க, கேமரான் கிரீன் வருவாங்க. ஸோ அவருக்கு ஓவர் கிடைக்கிறது எப்படி கிடைக்கும்னா, சாய் சுதர்சன், இந்த மில்லர் ரெண்டு பேரும் உள்ளே இருந்தால் மட்டும்தான் அவருக்கு ஓவர் கிடைக்கும். இல்லைனா அந்த பக்கம் அவருக்கு ஓவர் கிடைக்காது. ஸோ ட்ரீம் டீம் அளவுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஆர்சிபி மஸ்டாக வின் ஆகுங்கிறதுல வேணால் ஒரு விசி வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து
ரெண்டாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா வில்ஜாக்ஸ் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிடிக்கிறாருனாலும் நல்லா ப்ளே பண்ணுவார். செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து அவருடைய எபிலிட்டி ஸ்ட்ரைக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக இருக்கும். உங்களுக்கு நம்ம பிளேயர் ஃபெயிலியர் ஆனால் கூட அவர் ட்ரீம் டீம் வந்து நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருவாரு. அதுதான் அவருடைய ஸ்ட்ரென்த்து. அப்புறம் மேக்ஸ்வெல் இந்த மேட்ச் வந்து அந்த உமேஷ் யாதவ் பாலில் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரஷீத் கான் பாலில் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வில்லியம் ஜாக்ஸ் வந்து இந்த மேட்ச் ஃபெயிலியர் ஆவார்னு நினச்சிங்கன்னா இந்த கேட்டகரியிலேருந்து நீங்கள் மேக்ஸ்வெல்லை எடுத்துக்கலாம். அவங்க ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிவிசி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இதிலேருந்து 2 சேஃப் பிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர ஃபஸ்ட்டு மில்லர், ரெண்டாவது மேக்ஸ்வெல், மூணாவது வந்து நீங்கள் வில் ஜாக்ஸை ரொட்டேஷன் பண்ணி தான் இந்த மேட்ச்க்கு நீங்கள் எடுத்து பார்க்கணும். ஆர்சிபி வின் ஆகிறதில்ல, நீங்கள் ரெண்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கேமரான் கிரீன், பட்டிடார் வந்து உங்களுக்கு ஒரு லோ பெர்சன்ட்டில் இருப்பார். இந்த இடத்துல ஒரு 50க்கு கீழே தான் இருப்பார். இவர் கொஞ்சம் ஹை பெர்சன்ட்டில் இருப்பார். இவரும் கொஞ்சம் இந்த மேட்ச் லோ பெர்சன்ட்டில் இருப்பார். இப்போ இந்த 2 கேட்டகரியில் இருந்து ஒருத்தங்க கண்டிப்பாக ட்ரீம் டீம் வருவாங்க. கேமரான் கிரீன், பட்டிடார். நீங்கள் அதை எப்படி எடுக்கலாம்னா ஃபேஃபை தூக்கிட்டு அந்த இடத்துல நீங்கள் பட்டிடாரை கொண்டு வரணும். கேமரான் கிரீனை வந்து நீங்கள் ஒரு வேளை வில்லியம் ஜாக்ஸ் இந்த மேட்ச் ஃபெயிலியர் ஆயிடுவார், அவருக்கு ஓவர் வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து எடுக்கலாம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து இதே பிச்சில் லெக் ஸ்பின்ல ஒரு அவுட் ஆயிருப்பார் வில்லியம் ஜாக்ஸ். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதே இது ரஷீத் கான் இதுலேயோ சாய் கிஷோர் பால்லையோ அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த பிச்சில் ஸ்லோ டெலிவரி போட்டு ஸ்பின் பண்ணி அப்படி எடுத்தா இருக்கும். அந்த கண்டிஷனில் போட்டு அப்படி நீங்கள் வில்லியம் ஜாக்ஸை தூக்குனீங்கன்னா 2 பேருமே கொண்டு வரலாம். சம்டைம்ஸ் இந்த 2 பேருமே உள்ளே வருவாங்க. ஏன்னா இவர் ஹையில் இருப்பார், இவர் லோவில் இருப்பார். ஸோ நம்ம 2 பேரும் வரவும் வாய்ப்பு இருக்குது. மொஹித் சர்மா வந்து ஜிடி வின் ஆகுது அப்படின்னா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. லோ பெர்சன்ட்ல இருப்பாரு. ஒரு 9 விக்கெட் வர இந்த கிரவுண்ட்ல எடுத்திருக்காரு. ஸோ வர ஒரு சின்ன வாய்ப்பு. இப்போ விருத்துமன் சாகாவை இந்த மேட்ச் நீங்க வந்து தினேஷ் கார்த்திக் பதிலாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த கிரவுண்ட்ல ஒரு 100 ரன் அடிச்சிருக்காரு. ஒரு 100 ரன்னா ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு. ஸோ அவர் வந்து இந்த இதில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. அவருக்கு த்ரெட்ஸ் இருக்கு, பெரிய அளவுக்கான இல்லை. ஆனாலும் கொஞ்சம் 1-2 த்ரெட்ஸ் யார்கிட்டனா நம்ம முகமது சிராஜ், அந்த சிராஜ் பாலில் மட்டும் இவர் நல்ல ஓரளவு ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அடிப்பார் முகமது சிராஜ். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் தான். ஒருத்தர் தான் இருக்கிறதுனால நீங்கள் இந்த ட்ரை பண்ணுங்க, வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஒமர் சாய், ராகுல் தவைத்தியால ஒருத்தங்களை நீங்கள் எடுங்க. மேக்சிமம் ஒமர் சாய் ட்ரை பண்ணுங்க. பேட்டிங் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கு. பவர் பிளேலே போட ஆரம்பிச்சிருவார். இந்த யாஷ் தயால், முகமது சிராஜில் நீங்கள் ஒருத்தங்களை எடுத்து தான் ஆகணும். முகமது சிராஜ் லோ பெர்சன்டேஜில் இருந்தால் ட்ரை பண்ணுங்க. இல்லைனா நீங்கள் யாஷ் தயால் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இவர் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்விங் பண்ணுவார், பவுலிங்கை லோ டெலிவரி பண்ணுவார். லெஃப்ட் ஹேண்டர் இதில் கொஞ்சம் அவங்க இதில் ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 பேரில் ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்க. இப்போ நூர் அகமது டீமில் இருக்கிறாரு அப்படின்னா ரஷீத் கான், நூர் அகமது, சாய் கிஷோரில் நீங்கள் நூர் அகமது, சாய் கிஷோரில் ஒருத்தங்களை நீங்கள் மஸ்டா டீமில் எடுத்துக்கணும். ரஷீத் கானை எடுத்துட்டு நூர் அகமது, அதுக்கப்புறம் சாய் கிஷோரில் ஒருத்தங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி யாஷ் தயால், சிராஜில் நீங்கள் ஒருத்தங்களை உறுதியாக எடுத்தே ஆகணும். நீங்கள் இப்போ ஆர்சிபி வின் ஆகிற மாதிரி இருக்குன்னா 2 பேரை கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் ஹை பெர்சன்ட்டில் ஒருத்தங்களும் லோ பெர்சன்ட்டில் ஒருத்தங்களும் இருந்தால் 2 பேரை எடுங்க. 2மே லோவில் இருக்குது இல்லை 2மே ஹையில் இருக்குன்னா ஒருத்தங்களை நீங்கள் வந்து எடுத்து ஒருத்தங்களை ரொட்டேஷன் பண்ணுங்க. இப்போ இது லோ கேட்டகரியில் இருக்கிற பிளேயர்ஸு. இதில் இந்த மேட்ச்சில் இப்போ விராட் கோலி, இந்த சாய் கிஷோர், நூர் அகமது பாலில் அவுட் ஆக ஒரு வாய்ப்பு இருக்குது ஆரம்பத்தில். ஆனால் அவர் பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கணும். சுமன் கில், இப்போ கேஎல் ராகுல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்து விக்கெட் எடுத்திருந்தாங்க. அந்த மாதிரி ஐடியா பண்ணி எடுத்தா உண்டு. இல்லைன்னா அவர் அடிச்சிருவார் விராட் கோலி. அப்படி நீங்கள் சாய் கிஷோர் எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன, ஒரு இப்போ நூர் அகமது டீமில் இல்லைன்னா நீங்கள் சாய் கிஷோரை மஸ்ட்டாக எடுத்துருங்க. ஏன் அப்படின்னா அவர் பேட்டிங்கும் பண்ணுவார், உங்களுக்கு பவுலிங்கும் பண்ணுறாரு. ஷாருக் கான் வந்து அங்கே வந்து நல்லா ப்ளே பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த 6.5 இந்த 2 பேர் தான் இருக்கிறாங்கன்னா இதில் நீங்கள் ஒருத்தங்களை நீங்கள் மஸ்ட்டாக எடுத்துருங்க. ஷாருக் கான் எடுத்துருங்க. நீங்கள் ஷாருக் கான் எப்படி எடுக்கணும்னா
இப்போ ஒருவேளை நீங்கள் உமர் ஷாயையும் ராகுல் திவேத்தியாவையும் எடுக்கலைன்னா உமர் ஷாய் கொஞ்சம் ஹை பிக்கில் இருப்பாங்க. உமர் ஷாவையும் நீங்கள் ஷாருக் கானில் 2 பேரில் ஒருத்தங்களை எடுத்தால் போதும். இப்போ இந்த சந்தீப் வாரியர் உள்ளே வர்றாரு, இந்த மேட்ச் வர்றாருன்னா இவர் மஸ்ட் பிக்காக இருப்பார். ஸோ இந்த மேட்ச்சில் சந்தீப் வாரியர் வராரு அப்படின்னா மஸ்ட் பிக்காக இருப்பாங்க. உமேஷ் யாதவ் வந்தாலும் மஸ்ட் பிக்காக இருப்பாங்க. அதே மாதிரி கரண் சர்மாவை நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா வேணால் டீமில் எடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பெரிய அளவுக்கு பண்ணுவாராங்கிறது கஷ்டம்தான். இவர் ஒரு விக்கெட் எடுப்பார், அதுக்கு மேலே எடுக்கிற மாட்டார். ஸோ அவரை நீங்கள் எப்படி எடுக்கலான்னா செகண்ட் இன்னிங்ஸ் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் டீமில். இப்போ சிவிசி விராட் கோலிக்கு ஒன்று கொடுத்து பாருங்கள். சுமன் கில்லுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ரஷீத் கான் விசி அளவுக்கு வரமாட்டார், ஆனால் ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்குது. மேக்ஸ்வெலுக்கு கொடுத்து பாருங்க. அப்புறம் டேவிட் மில்லருக்கு கொடுங்க, கண்டிப்பாக விசி வரைக்கும் கொடுங்க, அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். வில்லியம் ஜாங்ஸுக்கு ஒரு ஹிட் ஆர் ஃபிளாப் பிளேயர் தான் இந்த மேட்சை பொறுத்தவரை. ஒன்று அடிச்சா ஹிட்டு பெரிய அளவுக்கு அடிப்பார், இல்லை ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இவரை நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி ஆர்சிபி வின் ஆகிற ஒரு ரிஸ்க் டீமில் சிவிசி கொடுத்து எடுங்க. அப்படி இல்லைன்னா ட்ரீம் டீம் வர வருவார், சில டைம் ஃபெயிலியர் கூட ஆயிடுவார். கேமரான் கிரீன் கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண இந்த கிரவுண்டில் ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது. பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ணுறாருன்னா இவரை எடுத்துக்கோங்க. பட்டிடாரும் ஸ்பின்னு கொஞ்சம் நல்லா பண்ணுறாரு, ஸோ இவரை நீங்கள் எடுத்துக்கலாம். விசி அளவுக்கு பண்ணுவாராங்கிறது ஒரு டவுட்டு தான். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாங்க இல்லை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வேணால் இவரை கொடுத்து பாருங்கள், விசி கொடுத்து பாருங்கள். ஒரு வேளை டாப் ஆர்டரை டாமினேட் பண்ணுறாங்க, குஜராத் ஜெயின்ஸ் பண்ணுறாங்கன்னா இவர் பண்ணி கொடுப்பாரு. உமர் ஷாய் வேணா விசி வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. இந்த விர்த்துமன் சாகா இந்த மேட்ச் ஒரு எப்படின்னா ஒரு டிஃபரன்ஷியல் பிக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் சில டைம் அடித்தா இந்த கிரவுண்டில் அடிக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இவர் சுமன் கில்ல ஒருத்தங்க பெரிய இன்னிங்ஸ் விளையாடுவாங்க இந்த மேட்ச்சு. ஸோ நம்ம சுமன் கில்லு விர்த்துமன் சகாவில் நீங்கள் மாற்றி கொடுத்து பாருங்கள். யாஸ் தயால் முகமது சிராஜ் ட்ரீம் டீம் வருவாங்க, ஆனால் விசி அளவுக்கு வருவாங்களா அப்படின்னா ஒரு லோ பெர்சன்டேஜ் டயத்தில் வேணால் கொடுத்து பாருங்கள். நூர் அகமதுக்கும் ஒரு லோ பெர்சன்டேஜில் இருந்தால் கொடுத்து பாருங்கள். சாய் சுதர்சன் அதே மாதிரி தான். இந்த மேட்ச்சில் இவர் இவங்க டீமில் ஹிட் ஆர் ஃப்ளாப் கண்டிஷன் தான். அடித்தா பெரிய அளவுக்கு அடிப்பார், இல்லை ஃப்ளாப் கூட ஆயிடலாம், இல்லை ஒரு ட்ரீம் டீம் வரலாம். கம்மியான பாயிண்டில் ட்ரீம் டீம் வருவார், பெரிய அளவுக்கு விசி அளவுக்கு வர்றது கஷ்டம்தான். 50% கீழே இது பேட்டினுக்கு தான் கம்ப்ளீட்டாக சப்போர்ட் ஆகுதுன்னா ஒரு 4 to 5 பேர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு டீம் 2 பேருக்கும் இப்போ குஜராத் டைட்டன்ஸுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஒரு 10 டீம் போடுறீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸுக்கு ஒரு 5 டீமும் ஆர்சிபிக்கு ஒரு 5 டீமும் அப்படி பிரித்து அதுக்கு தக்கனமாக பிளேயர்ஸை எந்த பிளேயர்ஸ் வருவாங்க அப்படின்ட்டு கொண்டு போங்க. வின்னானா எந்த டீம் வருவாங்க, லாஸ் ஆனா எந்த டீம் வருவாங்கங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருப்போம். அதுக்கு தக்கனமான பிளேயர்ஸை நீங்கள் உள்ளே கொண்டு போங்க. மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.